ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தலை ரொம்ப வலிக்குது. அதனால் மூர்த்தியை ஃபோன் பண்ணி டீ கடைக்கு வர சொல்லிட்டேன். இப்போ கவி வீட்டான போய் பார்ப்போம். ஏன்னா ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறான். அங்கே என்னன்னு போய் பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு டீ கடைக்கு போவோம். வாங்க போய் டீ சாப்பிட்டு வரலாம். தலை ரொம்ப வலிக்குது. டைம் வேறு நைட் ஓவர் ஆயிடுச்சு. பார்ப்போம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு. நான் டீ குடிக்க போகலான்ட்டு அவங்க வீட்டான போனால் அவனே தலை வலிக்கும் டீ குடிக்க வந்துடுறாங்க பாருங்க. அதாவது நடு ரோட்டில் இருட்டில் நிற்க வச்சுனுங்கிறான். அங்கே பாருங்க என்ன பண்ணுறது. ஏடா உனக்கு தலைவலிக்குதாடா? சாரி ஏடா காலையில படுக்கல டீ காபி எதனா ஒன்று குடிச்சு ஆகணும். இன்னைக்கு நாங்கள் எதிர்பார்க்காததை விட மேலே நடந்துச்சு. போய் ஒரு டீ பரவாயில்ல, 1-9 வாட்டி நடந்துச்சு. சரி, நாங்கள் போய் ஒரு டீ மட்டும் சாப்பிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மூர்த்தியை வர சொல்லியிருக்கேன் டீ கடைக்கு. ஜஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர் தான் இருக்குது டீ கடை. நாங்கள் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறோம். பார்த்தீங்கன்னா இப்போ டீ குடிக்க கிளம்பியாச்சு. என்ன ஒன்று இருட்டுன்றதுனால எனக்கு பேச தெரிய மாட்டேங்குது. அது எங்க மாதிரி என்ன தெரியுது ஒண்ணுமே தெரியல. ஆப்போசிட்ல வர லைட்டு பார்த்தாதான் நம்ம பேசவே தெரியுது. அதாவது டல்லா தான் தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போயிட்டு டீ கடையில் டீ சாப்பிட்டு மற்றதெல்லாம் பேசுவோம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா டீ கடைக்கு எங்கப்பா மூர்த்தி ஒன்றும் வரல. எங்கப்பா வந்துட்டேன் நான். டீ அந்த பேக்கரி அந்த மேம்பாலத்துக்கிட்ட இருக்குதுல்ல, அங்கே தான் இருக்கிறேன். 10 நிமிஷம் ஆயிடுமா? யார் யார் வரீங்க? பொலஸ்னல்ல இறங்கலாம்மா. எந்த பஸ்ல வரானா? சரி, அவனுக்கு நான் ஃபோன் பண்றேன். சரி, பண்ணு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அவன் இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ வரான். ஃபோன் பண்ணுறேன்னு கட் பண்ணிட்டான் பாருங்க. ஃபோன் பண்ணுறேன்ட்டு கட் பண்ணிட்டானா என்ன? சரி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். பைத்தியக்காரங்க நாங்க இங்க இருக்கிறாங்க. அவனே ஃபோன் பண்ணா பிஸின்னு வருது. யாருக்கிட்ட பேசுவான்? லவர்கிட்ட பேசுவானா? அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளார வெயிட்டிங் கால் வருது. எங்கடா நேரா எங்க போற? இந்த பேக்கரிக்கு இதெல்லாம் மேம்பாலத்துக்கிட்ட அந்த இந்த லாரி ஒன்று நிக்குது பாரு, VMS-ன்னு. அந்த லாரிக்கு பக்கமே நிக்கிறேன் பாரு. நான் இங்க இருந்து உனக்கு கூப்பிட்டேன், உனக்கு தான் காதுக்கெல்லாம் நேரா போயிட்டேன். சரி வா. ஏன் உறுதினே வர ஐஸ்கிரீம் சாப்பிட என்ன விட்டு? சரி வா. கையில கேமரா திருதுடா, குளூர். சரி வாங்க வரட்டிருங்க. கவி வாப்பா பாருப்பா வந்துட்டாங்க. வெள்ள சொக்கா யாரு செட்டிங் அங்க பாரு. அவனு நெட் ரோட்ல போய் வண்டிக்கிட்டு மோதி வாங்கப்பா. மூர்த்தி டீப்பா எங்கப்பா? டீ வருது என்ன பாரு. போப்பா, நீ டீ வாங்க போனே. டீ வாங்க உட்காருவா. தள்ளி உட்காரு. கூட்டமாகுது. வீடியோவே எடுக்க முடியல. ஒரு மைக்கு போய் ஒளிஞ்சுக்குவா. நீ எப்படி பேசினாலும் மாட்டிக்குவா. பாவம் வரலாம். பூஸ்ட் இல்லையா? 5 டீ தான். எப்பா சரி வந்தது எவ்வளவு தூரம் வந்துட்டா கவி? நாட்டில் போயிட்டு போயிடலாமா? கண்டிப்பா, அதுக்குதான் இவ்வளவு வந்தது. என்ன அவனே வர சொல்லணும்னா நான் வேற என் தங்கச்சி போன் பண்ணா போனே எடுக்க மாட்டேங்கிறான். கட் பண்ணி வர்றா. அது என்னன்னு போய் தெரிஞ்சு அதெல்லாம் தங்கச்சி வேற உச்சி கீழே போட்டாங்க. அவ வேற இன்னொரு தங்கச்சி அல்றா. அதை சொன்னா இவன் ஒரு அழுவா பாருங்க. மூர்த்தி முக்கியமான விஷயம் வாங்க. அவன் பாரு குளிர் காஞ்சின்னு வரான் டீ கப்ல.
ஏன் 3 தான் வந்துச்சா? இருப்பா எனக்கு சுடுவா, எனக்கு சுடாது. எனக்கு எவ்வளவு ஜில்லுக்கு தெரியுமா கையே. விடு கண்ணத்துல உலாது உலாதே விடு. நான் அவனுக்கு தம்பியா உட்காரியா அங்க உட்காந்து வா. குடிப்பா குடிப்பா குடிப்பா. ஏய் கேமராமேனுக்கு கொடுங்கப்பா போட்டு ஆளு இருந்து அங்க வா, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. ஏன்னா பூரா கரையா நினைக்குது. அவன் பாரு தேக்காட்டுமே நடக்கிறான். வாட உட்கறா. ஏன்னா இப்போ வேலை வச்சு அந்த கண்ணாடியை போட்டு வண்டி எடுத்தனா இதுல எல்இடி எரியுதா தெரியும் பூரா கரையே நிக்குது. நம்மள கழட்டி ஜோப்ல சொல்லி வைக்கணும். அண்ணா நைட்ல வேற எதுக்கு நைட்ல கண்ணாடி போட்டு வேற பகல்லே ஒழுங்கா நீ பார்த்து ஓட்ட மாட்ட வண்டிய. அப்படியே சொன்னுச்சு காலையில கண்ணு வச்சான். ஏய் அப்பவே நாங்க பூஸ்ட் வந்துனுக்குதுப்பா. அந்த மாசம் இங்க வெளிய வந்து தான்டா இல்ல அவனுக்கு பூஸ்டா, அவனுக்கு பூஸ்ட் கேமராமேனுக்கு பூஸ்ட், அவனுக்கு பூஸ்ட் தேவைப்படுது போய். இல்லப்பா சிக்கன்ல என்ன அதெல்லாம் வேணா காலையில் என்னென்ன பண்ணி அது போல கரெக்டா சொல்லுங்க. இப்ப நானும் முகேஷ்லாம் இதே மாதிரிதான் டீ குடிக்கிறான்ட்டு போய் டீ டைம்ல டீ குடிச்சு கிளம்புனுங்க. அங்க போய் அங்க இருந்து நாங்க என்னமோ போனது கரிசோத்துக்கு, ஆனா அங்க போனது பருப்பு. அது பாத்தியா அதுல காது குத்து நினைச்சு போனங்க. அங்க மஞ்சள் நீராட்டு விழா. சரி போனது கரிசோறு இல்ல கிளம்புவோன்னு சொல்லிட்டு அதில் நடுவுல டீ குடிக்கலாம்னு சொன்னான். இன்னைக்கு காலையில இருந்து மதிய வரையும் இப்படிதான் நடந்துச்சு. சரி அங்க இருந்து ஒரு பஸ் போறதுக்குலடா பையா. சரி விட நான் அங்கிருந்து வந்துட்டுங்களா இருவா ஒன்னும் முழுசா முடிக்கவே இல்ல. அங்கிருந்து வந்துங்க வந்துட்டு சாப்பிட்டு வெளியே உக்காந்துங்க. அங்கன்னு பார்த்தா இன்னொரு பிரச்சனை. தருமபுரில இருந்து வரும்போதே பாத்தீங்கன்னா அதான் கல்ல சித்தி அவங்க சித்தி சொன்னாரு அங்கேயே எங்களை மடக்கி பிடிச்சிட்டாங்க. ஆமா தருமபுரில போன் பண்ணா போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு பிரச்சனை உங்களுக்கு எப்படி சொல்றது அப்படின்ட்டு அங்கிருந்து வந்து இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுல உக்காந்துருந்தா அப்புறமா தான் வனிதா பிரச்சனை. இல்லப்பா நான் என்ன சொன்னா இதுக்கு முன்னெல்லாம் போன் பண்ணியிருந்தோமா, இப்பெல்லாம் நீ போன் பண்ணதால உங்களுக்குலாம் முக்கியமானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உடனே கவியன் அது அப்படி சொல்லலப்பா. இந்த மாதிரி நான் இவன் ஃபோன் பண்ணா நினைக்கிறான், இவன் ஃபோன் பண்ணி எதோ பேசியிருக்கான்னு தெரில, சும்மா வந்து பேசிக்கிறான். நானும் ஃபோன் பண்ணி பேசினேன். எனக்கு சதீஷ் அண்ணாவோட கவியை நான் உன்னதான் ரொம்ப பிடிக்கும்ட்டான். எனக்கு சும்மா இருப்பேன்னா நான் கோவம் வந்துருச்சு. நான் அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டான். 2 பேரும் பக்கம் நானும் ஒரே வார்த்தையா சொல்லிட்டான். சும்மா அந்த நான் சொன்னதுக்கோசரம் நீ என்கிட்ட பேசணும் அவசியம் இல்லை. எனக்கு யாரும் பேசணும்னா நான் இதுக்கு முன்னே எப்படி கிளம்பி போயிட்டான்டா. எனக்கு எப்படி இருக்கும் நீயே சொல்லு பார்க்கலாம். அதான் சொன்னேன் எங்களோட கோவம் உனக்கு தெரியாது, நீ இப்படியே பாத்துனாரு அப்படின்ட்டு ஒரு பக்கம் 3 பேசுறா. அழுந்தா சரி எதுவும் நினைக்கல. நீயே சொல்லு இப்படி சண்டை போட்டு அக்கறை திருப்பி போன் பண்ணமா இல்லையா? போனே பண்ணல. இப்ப கூட பாரு நான் வந்து அவளை பிரச்சனை பண்ணிட்டு நான் காலை கட் பண்றேங்க. அவருக்கு இவ்வளவு அப்படிதான் கட் பண்ணி விடுறா. இப்ப மெசேஜ் பண்றா இவளுக்கு காலி பேக். எனக்கு சாயந்தரம் இருந்து அதை தானே பண்றா. எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கார்த்திகையில போய் பார்த்துட்டு தான் நம்ம வீட்டுக்கே போறோம். நானும் சரி ஆமா ஆமா இப்ப அதுக்குதான் உண்மையா அங்க சொல்லுமா பாக்கணும். போன் பண்ணா கட் பண்றா அவ்வளவுதான். நீ தான் போய் பாக்குற ஓகேவா? ஏன்னா அங்க எனக்கு வேற பிரச்சனை இருக்குது இல்ல 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 நான் சொல்றேன் நீ பண்ணாத நம்ம நேர்ல போலாம். இல்ல நான் பண்றது பண்ணி நம்ம எங்க சண்டை போடுவா சாயங்காலம் கூட பண்ணிடலாம். நேரா அங்க போயிடலாம். கம்மனேரு அப்ப வந்து போன் பண்ணி பேசல. நான் நேர்ல போய் பேசலாம். கம்மனேரு நீ வந்து இப்ப நான் பேசுறேன். நீங்க யாரு இப்ப இப்ப பேசிட்டு திரும்ப 3 பேர் ஒண்ணா போனா அப்ப ஒண்ணா இருந்து தான் நீ இப்படி பண்ணியா சொன்னா கேளு பிரச்சனை மாட்டிக்காத வேணும்னு நீ போய் பாத்துட்டு எவ்வளவு அனுப்பிச்சிட்டியா? 35 ரூபாய் இருக்கிறதே அதுல அக்கௌண்ட்ல மட்டும்தான். 35 40 45 ஏன்னா உக்காந்துட்டான் அவன் போய் 46 ரூபாய் தான்டா இருக்குது மொத்தமே. 4 ரூபா கம்மியா இருக்குது அதுலயே. 35 ரூபா அனுப்பிச்சுங்கிறான். 35 ரூபா அனுப்பிச்சுங்கிறான். மீது எவ்வளவு தரணும்? 4 டீ 1 பூஸ்ட்
என்ன மனிதர் கடை வாங்கினீங்களா தலையில அடிக்கிறதவா? ஒரு 9 ரூபா கம்மியா இருக்குது. ஜிபேல கடை வாங்குறேன் இரு தந்துடுறேங்க. சிரிக்காதரா. நீ எல்லாம் உன் பேரை யூடியூப்ல போட்டு பணம் வாங்கிறேன். அவன் ஒண்ணும் புரிய மாட்டான், என்னதான் புரியுறான். எங்களுக்கு போய் போட்டுட்டாங்கல்ல காமிக்கிறேன். உங்க கடையில பெருசா காமிக்கிறேங்க. ஏய் அங்க 10 இங்க வாங்க கணக்கு சொல்றவாங்க. வாங்குறா 78 பைசா இருக்குதாப்பா அக்கௌண்ட்ல. எவ்வளவு பாக்குது? 16 ரூபாய். 16 ரோட்ல விழுந்த காயினா? ஏய் அவன் என்னப்பா ரோட்ல விழுந்த காயின்றான்? இன்னும் 9 ரூபா தருவாங்க. 10 ரூபா 1 ரூபாய் சேர்த்தியா இருப்பான். நிலைமை இப்படி ஆகலாம் நினைச்சு பார்க்கலையாடா. அவங்களால எவனா புஷ் குடி சொல்லுது 9 ரூபா கம்மியாகுதுடா வென்று. இருப்பா சதேஷ் மேடம் இந்த அண்ணெல்லாம் ஜெட்டி போட்டு ஒண்ணுக்குவான் அதுல. இப்ப பேண்ட் போட்டுக்கிறான். சின்ன வேலை கொஞ்சம் வெளியூர் போயிட்டு சேனல் பேர் வேணுமா? போன் எடுத்து நான் போட்டு தரேன். நல்லா கண்டென்ட் கொடுக்குறான்ல. அங்க பாரு அப்பா இப்போ சப்ஸ்கிரைப் தான் பாரு. நல்லா லைக் போடு எல்லாத்துக்கும். சொல்லலாம் இந்த அண்ணன் உட்காந்து மீன் தின்றானா? நல்ல பேர் உட்காந்துக்கிறானா? இந்த அண்ணங்கிறானா? 4 பேர் சூப்ல அண்ணா புதுசு. ஆமா இல்ல அவன் கலரி போட்டுனால கொஞ்சம் ஏத்திடுறான். சேப்பா நம்பர் சொல்ற மாதிரி போட்டு நம்பர் சொல்லு. ஏய் எந்தில வராது இவன் நம்பர் இருக்கு. 8270 8270 போட்டு கண்டிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிரு. எங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. 8270 3 நேரம் போறான். இருப்பா கொஞ்ச நேரம் 65. இவன் பூஸ்ட் குடிக்காம இருந்தா அந்த நாய் எனக்கு இந்த நிலமல குடிச்சதெல்லாம் ஒண்ணு மிச்சி போடுறீங்க பாக்குறான். கவியர்ஸுக்கு எப்பா சபரி ரொம்ப அர்ஜென்ட்ப்பா. இந்த நாய் பூஸ்ட் குடிச்சதுனால 9 ரூபா போச்சுப்பா. அவன் குடிச்சதெல்லாம் பிரச்சனை இல்ல, சொல்லாம குடிச்சா பாத்தியா? அப்பயே நான் சொன்னேன் பூஸ்ட் வாசனை வருதுடா எங்கேயோ அப்படின்னா. தலைவரா அவ்வளவு உக்காண்டான். எப்பா போட்டானாப்பா 10 ரூபா. தம்பி 9 ரூபா அனுப்பிச்சிடுறாங்கப்பா. இவன் தான் பக்கத்துல உட்காந்து நான் எப்பயே என் டீம் மூந்து பார்த்தேன். பூஸ்ட் வாசனை இவங்க கிட்ட இருந்து வந்து செல்லு வாங்கி பாத்துல வா பையன் அவன் போன்றாது தம்பி சப்ஸ்கிரைபர். ஒரு பையன் செல்லு வாங்கி 119 இன்ச்சு அந்த இடத்துல இந்த நாய் ஒரு பூஸ்ட் சேர்த்தி குடிச்சதுனால எங்களுக்கு 9 ரூபா நஷ்டம், அவமானம். அந்த பையன் கேள்வி ரோட்ல இருக்கிற 1 ரூபாய் எடுத்து வந்து குடுக்குறேன்னா நியாயமானு கேக்குது. உடுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாம அடுத்த வேலையை பார்ப்போம். சரி வாங்கடா மாடலி போவோம். அங்க போயிட்டு பார்க்கலாம். அவமானப்பட்டு லாரில இருந்தா என்ன இதோட நிறைய இருக்குதுப்பா. பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனைத் தவிர உறவுக்காரன் யாரும்